தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வருஷம் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 வருஷங்களுக்கு அப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க இருக்கு. கடைசியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 வருஷம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பல காரணங்களால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படலை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுல ஒவ்வொரு 10 வருஷங்களுக்கு ஒரு தடவையும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிறது விதி. கடைசியா 2011 வருஷம் இந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2021 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கணும். பட் கொரோனா தொற்று காரணமா 2021ல இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படல. 2011ல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டின் மொத்த மக்கள் தொகை 1210.19 மில்லியனா இருந்துச்சு. இதுல ஆண்கள் 51% பேரும் பெண்கள் 48% பேரும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில 2027 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்கள் கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவாளர் இயக்குனர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் சுமார் 30 கேள்விகளை இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேள்விகள் எல்லாமே குடும்பம், அவங்களுடைய நிதி மற்றும் சமூக அந்தஸ்து இத பத்தி தாங்க இருக்கும். சரி, அந்த 30 கேள்விகள் என்ன? மக்களுடைய பெயர், அவங்க கல்யாணம் ஆனவங்களா இல்லையா, கல்யாணமாக இருந்தா குழந்தைகளுடைய விவரம், கல்வி தகுதி, வேலை வாய்ப்பு, தொலைபேசி எண், இணைய இணைப்பு இதெல்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல ஏதாவது வாகனங்கள் இருக்கா, இருசக்கர வாகனமா, கார் அப்படின்ற மாதிரியான விவரம், வீட்ல சாப்பிட்ற உணவு விவரங்கள், குடிநீர், மின்சாரம், வீட்டில் இருக்கிற கழிவறை வகை, கழிவுநீர் வெளியேறும் இடம், குளியல் வசதி, கேஸ் சிலிண்டர் இணைப்பு வசதி, வீட்டின் தரம் குறித்த நிலை, வீட்ல வசிக்கிற நபர்களுடைய எண்ணிக்கை, குடும்பத் தலைவர் யாரு, குடும்பத்தின் சாதி விவரங்கள், வீட்ல இருக்கிற அறைகளுடைய எண்ணிக்கை, வீட்ல வசிக்கிற தம்பதிகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. நாவல் பழங்கள் அப்படிங்கிறது பொதுவா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். ஆனா இந்த நாவல் பழத்தை எல்லாருமே சாப்பிட கூடாதுங்க. ஒரு சில உடல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நாவல் பழத்திலிருந்து தள்ளி இருக்கணும். அது யாரெல்லாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை அவாய்ட் பண்ணணுங்க. இப்ப இருக்கிற காலத்துல பல பேர் சிறுநீரக கல் பிரச்சனையால அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நாவல் பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. உண்மையிலேயே நாவல் பழங்கள்ல அதிக அளவுல ஆக்சலேட் இருக்கு. இது சிறுநீரக கற்கள் பிரச்சனையை அதிகப்படுத்துது. உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு நாவல் பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது, கல்லீரல் நோய்களால பாதிக்கப்பட்டவங்களும் நாவல் பழங்களை சாப்பிட்றதுல கவனமா இருக்கணும். நாவல் பழங்கள்ல ஆக்சாலிக் அமிலம் இருக்குங்க. இது கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அத்தகைய நோயாளிகள் தவறுதலா கூட நாவல் பழங்களை சாப்பிடக்கூடாது. கல்லீரல் நோய்களால பாதிக்கப்பட்டவங்க நாவல் பழங்களை சாப்பிட விரும்பினா மருத்துவரை அணுகி தகுந்த ஆலோசனை பெறுறது ரொம்ப முக்கியம். 3வது, மலச்சிக்கல். நாவல் பழங்கள்ல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அதிகமா இந்த பழங்களை உட்கொள்றது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே மலச்சிக்கலால அவதிப்படுறவங்க தவறுதலா கூட நாவல் பழங்களை சாப்பிட்றாதீங்க. அதை சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையை இன்னும் மோசமாக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 4வது, கர்ப்பிணி பெண்கள். நாவல் பழங்கள்ல மன அழுத்தத்தை பாதிக்கிற பண்புகள் நிறையவே இருக்குங்க. அதனால கர்ப்ப காலத்துல அதை சாப்பிட்றது நல்லது கிடையாது. அதிகமா நாவல் பழங்களை உட்கொள்வது கர்ப்பிணி பெண்களுடைய ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது கர்ப்ப காலத்துல உயர் ரத்த அழுத்த அபாயத்தையும் அதிகப்படுத்துமாம். இவங்களை தவிர மேலும் யாரெல்லாம் இந்த நாவல் பழத்தை அவாய்ட் பண்ணணும்னா, சிலருக்கு இந்த ஃப்ரூட் எடுக்கிறதுனால ஒவ்வாமை ஏற்படலாம். இதன் காரணமாகவும் அவங்களுக்கு அரிப்பு, தடிப்பு, முகப்பரு, சுவாசிக்கிறதுல சிரமம் மற்றும் வீக்கத்தை உண்டாக்கிடும். யோசிச்சு சாப்பிடுங்க. மேலும் பெருந்தமனி தடிப்பு மற்றும் ரத்த உறைவு பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க நாவல் பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. வாத தோஷம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களும் நாவல் பழங்களை சாப்பிட்றதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க.